நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன். இது காலை நேர காணொளி தான். பொதுவாக நம்முடைய பக்கத்தை பொறுத்தவரையில் அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே காலை நேரத்தில் நான் காணொளிகளை பதிவேற்றம் செய்வேன். இப்பொழுது அவசியம் ஏற்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால தான் இந்த குரல் பதிவை நான் பதிவு செய்ய தொடங்கி இருக்கிறேன். நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே சுழற்சியானது வேகமாக நகர்ந்திருக்கிறது. அதில் மாற்றங்கள் கிடையாது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் தற்பொழுது நிலவி கொண்டிருக்கிறது. ஆனால் அது அகண்ட நிலையில் நிலவி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இது தொடர்பாக கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக தான் ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவை நமது முகநூல் பக்கத்திலும் நமது எக்ஸ் தளத்திலும் நான் பகிர்ந்திருந்தேன். உங்களில் சில பேர் அதை பார்த்துருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன். இப்போ அகண்ட நிலையில் இருக்கக்கூடிய அந்த சுழற்சியினுடைய மையப்பகுதியானது வடக்கு இலங்கைக்கு மிக நெருக்கத்தில் நிலவி கொண்டு இருக்கிறது. இந்த ஒரு காரணத்தினால தான் பார்த்திங்கனாக்கா டெல்டாவில் கன்வர்ஜென்ஸ் ஷிஃப்ட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். அதாவது தொடர்ச்சியாக மழை மேகங்கள் அந்த பகுதிகளில் ஊடுருவி அந்த பகுதிகளில் மழையை பதிவு செய்து கொண்டு இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் சராசரியாக நாகப்பட்டினம், காரைக்கால் மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளில் 20 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக இப்போ அடுத்த 24 மணி நேரத்தில் பதிவாகக்கூடிய மழை என்பது அப்படி இருக்க போகிறது கிடையாது. நிச்சயமாக நம்ம ஒரு பெரிய நம்பர்ஸை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா சுழற்சி இருக்கக்கூடிய பொசிஷன் அப்படி, அதனுடைய நகர்வும் அப்படி தான் இருக்க போகுது. அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் அது பாக் ஜலசந்தி பகுதிகளை எட்டி, அதன் பிறகு பாக் குடா பகுதிகளை எட்டி, அதன் பிறகு மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய நிலப்பகுதிகளை அடையும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்கிறேன். அதாவது நிலப்பகுதிகளில் ஒரு கால், ஆற்றில் ஒரு கால், சேற்றில் ஒரு கால் அப்படிங்கிற மாதிரி அது மன்னார் வளைகுடா பகுதிகளில் தான் இருக்கும். பட் இருந்தாலும் அதனுடைய அந்த வெளிப்புற பகுதியானது நிலப்பகுதிகளிலும் விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தென்கடலோர மாவட்டங்களுக்கும் நாளைக்கெல்லாம் மழைக்கான வாய்ப்புகள் என்பது உண்டு. அதே சமயம் டெல்டாவிலையும் மழை முற்றிலும் நின்றுவிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கக்கூடாது. டெல்டாவிலும் மழையானது பதிவாகும். நாளைக்கும் மழைக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது. வடகடலோர மாவட்டங்களிலும் இதே நிலை தான் இருக்கும். புதுச்சேரியில் விட்டு விட்டு மழையானது பதிவாகி கொண்டிருப்பதாக அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் தெரிவித்திருந்தாங்க. ஆன் அண்ட் ஆஃப் ரெயின் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான நிலை. ஸோ புதுச்சேரியிலும் மழையானது பதிவாக தான் போகுது. கடலூரிலும் மழையானது பதிவாக தான் போகுது. பரங்கிப்பேட்டை, சீர்காழி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை. சிதம்பரம் சுற்று வட்டார பகுதிகளாக இருக்கட்டும், திருமுல்லைவாசல் சுற்று வட்டார பகுதிகளாக இருக்கட்டும், அங்கெல்லாம் கூட கனத்த மழைக்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது. நிறைய பேர் கடந்த காணொலியில் என்னுடைய உடல்நிலை சார்ந்த அந்த சில விஷயங்களை நான் பகிர்ந்திருந்தேன். முழுசாக வானிலை தொடர்பாக தான் சொல்லியிருந்தேன். பட் குரலை வச்சே நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டிங்க. ஆமாம், எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் தான் இருக்குது. கொஞ்சம் ஹெவி டோஸ் ஆஃப் மெடிசின்ஸ் எடுத்திருந்தேன் ஒரு 3 நாட்களாக. இப்போ குறைச்சிட்டேன். பட் இப்போ பரவாயில்ல, ஓரளவுக்கு பதிவு செய்யக்கூடிய நிலமையில தான் இருக்கேன்னு வச்சிங்களேன். நீங்கள் நிறைய பேர் நிறைய விதமான அறிவுறுத்தல்கள் வழங்கியிருந்தீங்க. நான் ஓய்வு தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். பட் இடையே இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது சில முக்கிய தகவல்களை மட்டும் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். பிற்பகல் நேர காணொலியில் நம்ம வேறு பல விஷயங்களை விவாதிக்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்கிறேன். கருத்துரை பகுதியில் நீங்கள் நிறைய கேள்விகள் முன் வச்சுருக்கீங்க. அவைகளுக்கெல்லாம் நான் விளக்கமும் பதிலும் சொல்கிறேன் நேரம் கிடைக்கையில். இப்போ அடுத்த 24 மணி நேரம் மழை வாய்ப்புகளை எடுத்துக்கொண்டோம்னாக்கா டெல்டா தான் அதிக பலனை அடைய போகுது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். அதில் மாற்றங்கள் கிடையாது. மயிலாடுதுறை மாவட்ட பகுதி, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்ட பகுதி, தஞ்சை மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதின்னு சொல்லலாம், கும்பகோணத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் கூட நல்ல மழையானது பதிவாகலாம். அது மட்டுமல்லாது அஃப்கோர்ஸ் நம்ம இடையே சொல்லிட்டேன், பரங்கிப்பேட்டை, சீர்காழி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள் என்பது மிகவும் ஜாகிரபிக்கல் அட்வான்டேஜ் நிறைந்த பகுதி. இந்த மாதிரியான கன்வர்ஜென்ஸ்லாம் இருந்ததுனாக்கா அந்த பகுதிகளில் சில இடங்களில் கனத்த மழை பதிவாகுவதற்கான வாய்ப்பு என்பது உறுதி. இந்த டெல்டா மாவட்டத்தில் தற்பொழுது அழகாக கிராஜுவலாக பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய மழை தொடர்ச்சியாக வலுவடையும், தீவிரமடையும். அதிலையும் மாற்றங்கள் கிடையாது. அதை சொல்கிறதுக்காக தான் முக்கியமாக அந்த காணொளி. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அந்த பகுதிகளில் மழையானது தீவிரமடைய போகிறது. நீங்கள் டெல்டாவின் கடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில், அதற்கு கொஞ்சம் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த தகவலை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ கடந்த 24 மணி நேர மழை அளவுகளை பொறுத்தவரையில் காரைக்காலில் 20 மில்லிமீட்டர் அளவு மழை, நாகப்பட்டினத்தில் 22 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. புதுச்சேரியில் காலை 8:30 மணி வரையில் குறைந்த அளவிலான மழை பதிவாக இருப்பதாக தான் நமக்கு டேட்டா கிடைத்திருக்கிறது. 6 மில்லிமீட்டர் அளவு மழை அப்படிங்கிற மாதிரி. பாகூரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மழை மாநில 25 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. மழை வேணும்னு கேட்டவங்களுக்கு இந்த மழை ஒரு வரப்பிரசாதம் தான். இல்லை இந்த நேரத்தில் மழை வேணான்னு சில பேர் எண்ணி இருக்கலாம். அவங்களுக்கு இது ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். பட் எதுவாக இருந்தாலும் இது இயற்கையின் கொடுப்பினை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இயற்கை கொடுக்கிறத நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. அதை அப்படியே நம்ம ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள்ள வேண்டியது. சில பகுதிகளின் மழை அளவுகளை மட்டும் உங்கள் கூட பகிர்ந்து கொண்டு விட்டு இந்த காணொலியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். திருக்கோவிலை, நாகப்பட்டினம் மாவட்டம் 26 மில்லிமீட்டர், செம்மனார் கோயில், மயிலாடுதுறை மாவட்டம் 24 மில்லிமீட்டர், வேளாங்கண்ணி,
நாகப்பட்டினம் மாவட்டம் 24 மில்லிமீட்டர், நாகப்பட்டினம் மாவட்டம் 22 மில்லிமீட்டர், தரங்கம்பாடி மயிலாடுதுறை மாவட்டம் 22 மில்லிமீட்டர், திருப்பூண்டி நாகப்பட்டினம் மாவட்டம் 19 மில்லிமீட்டர், கோடியாக்கரை நாகப்பட்டினம் மாவட்டம் 19 மில்லிமீட்டர், வேதாரண்யம் நாகப்பட்டினம் மாவட்டம் 19 மில்லிமீட்டர், தலைஞாயிறு நாகப்பட்டினம் மாவட்டம் 16 மில்லிமீட்டர், குழித்துறை கன்னியாகுமரி மாவட்டம் 16 மில்லிமீட்டர், சீர்காழி மயிலாடுதுறை மாவட்டம் 15 மில்லிமீட்டர், நன்னிலம் திருவாரூர் மாவட்டம் 11 மில்லிமீட்டர், மயிலாடுதுறை மாவட்டம் 10 மில்லிமீட்டர், கொடநாடு நீலகிரி மாவட்டம் 7 மில்லிமீட்டர், கடலூர் ஐஎம்டி கடலூர் மாவட்டம் 6 மில்லிமீட்டர், மன்னார்குடி திருவாரூர் மாவட்டம் 4 மில்லிமீட்டர், மணல்மேடு மயிலாடுதுறை மாவட்டம் 4 மில்லிமீட்டர், கிண்ணக்கோரை நீலகிரி மாவட்டம் 4 மில்லிமீட்டர், பரங்கிப்பேட்டை கடலூர் மாவட்டம் 4 மில்லிமீட்டர். ஸோ பரங்கிப்பேட்டையிலலாம் இப்போ தான் வந்து ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதாவது காலையில் 8:30 மணி நெருக்கத்தில் தான் அங்கே ரெயின்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் சீர்காழிலையும் நடந்திருக்கணும். பட் நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ் எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன் சில இடங்களில். அண்ட் வடகடலோர மாவட்டங்களில் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாக போகுது. நன்றி தோழர்களே. அடுத்த காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன்.